ஆரம்பிக்கலாம். ஓகே, குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா பில்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ் டாபிக் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இது பார்ட் 2 டாபிக். ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 டாபிக் பார்த்துருப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 70+ கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட், இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம், இப்படிலாம் அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 30+ கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் பார்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75+ கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மோர் தென் ஒரு 100+ கொஸ்டின்ஸ் நமக்கு இருக்குது. இதில் வந்து கம்பல்சரி மினிமம், ஓகேங்களா, மினிமம் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா 15 மார்க் கம்பல்சரி. சார் 15 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கேட்பாங்க. இதை தாண்டி கேட்கறதுக்கு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? பிகாஸ் ஆஃப் லாஸ்ட் ஒரு 10 years கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் அதர் ஸ்டேட் ஏஐ எக்ஸாம்ஸ், ஜேஇ எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம் அதுலேருந்து எடுத்த கொஸ்டின்ஸாக இது எல்லாமே. சரிங்களா? ஒரு சில சால்டு கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு வரும். நீங்கள் பார்ட் 1ல் பார்க்காத கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் பார்ட் 2ல் பார்ப்பீங்க. சரிங்களா? ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின், அசர்ஷன், ரீசன். ஓகேங்களா? ஸோ 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எது கரெக்டுன்னு கேட்குறது, ஸோ மேட்ச் தி ஃபாலோவிங், இது எல்லா கொஸ்டினும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? எஸ், போலாமா? ஓகே, கொஸ்டின் நம்பர் 1 சாரி, மேட்ச் த லிஸ்ட் 1 ப்ராப்பர்ட்டி ஆஃப் சிமெண்ட், லிஸ்ட் 2 டெஸ்டிங் apparatus அண்ட் செலெக்ஷன் கரெக்ட் ஆன்சர் யூசிங் கோட்ஸ் given the below the list அப்படின்றாங்க. ஓகேங்களா? அதாவது ப்ராப்பர்ட்டி ஆஃப் சிமெண்ட் கொடுத்துட்டாங்க, டெஸ்டிங் apparatus மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. மேட்ச் தி ஃபாலோயிங் தான், ஏபிசிடி, ஏபி மூலம் ஏபிசிடி போட்டுக்கலாங்களா? ஓகே, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி டெஸ்ட். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி டெஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், லீ சார்ட்லியர் ஃப்ளாஸ்க். ஓகேங்களா? 50 ml ஆர் 48 ml கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய சின்னதாக அப்படி இருக்கும். அதை வச்சு நம்ம ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி டெஸ்ட் பண்ணுவோம். கெரோசின் நம்ம யூஸ் பண்ணுவோம், நான் போலார் லிக்யூட். ஓகேங்களா? அப்போது 2. நெக்ஸ்ட் செட்டிங் டைம். ஓகேங்களா? ஸோ செட்டிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் apparatus. ஓகேங்களா? விக்கெட் நிலையில் apparatus யூஸ் பண்ணுவோம். செட்டிங் டைம் அப்போ 5. அப்போ 2, 5 தான் நமக்கு ஆப்ஷன். ஓகே, நிறையா இருக்குது. நெக்ஸ்ட் சவுனஸ் டெஸ்ட். சவுனஸ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், ஆட்டோகிளேவ் டெஸ்ட் நம்ம பண்ணுவோம். சரிங்களா? லீ சார்ட்லியர் apparatus ஆர் ஆட்டோகிளேவ் டெஸ்ட். ஓகேங்களா? எஸ், அப்போ 4, 2, 4, 2, 5, 4. ஃபைனஸ் டெஸ்ட். ஓகேங்களா? ஃபைனஸ் டெஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், பிளைன் apparatus. ஃபைனஸ் டெஸ்ட் வந்து பிளைன் apparatus 1. அப்போ 25, 41. 25, 41 இங்கே இருக்க ஆப்ஷன் சி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? எஸ். ஸோ இது வந்து தனித்தனியாக கொஸ்டின் கூட கேட்கலாம். ஓகேங்களா? ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன டெஸ்ட்டு, செட்டிங் டைம் கண்டுபிடிக்க என்ன டெஸ்ட்டு, சவுனஸ் கண்டுபிடிக்கிறது என்ன டெஸ்ட்டு, சவுனஸோட வேல்யூ எவ்வளோ இருக்கணும். ஓகேங்களா? 5 to 10% நமக்கு இருக்கணும். ஓகேங்களா? வாட் ஆர் தி கேசஸ் நாட் கிரேட்டர் தென் 10%. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இது. ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட், ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் ஆக்சிடஸ் the correct sequence in increasing order of their percentage in ordinary Portland cement. ordinary Portland cementல ஸோ இந்த கண்டென்ட்லாம் நமக்கு இருக்குங்களா, லைம், சிலிக்கா. ஓகே, லைம், சிலிக்கா, அலுமினா, இதெல்லாம் சம் பர்சன்டேஜ் நமக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைம். ஓகேங்களா? லைம், கால்சியம் ஆக்சைடு, சிலிக்கா. ஓகேங்களா? லைம், சிலிக்கா, அலுமினா, Al2O3. ஓகே, லைம், சிலிக்கா, அலுமினா, அயன் ஆக்சைடு, Fe2O3, மெக்னீசியம் ஆக்சைடு, சல்ஃபர் அண்டு சோடா அண்ட் பொட்டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். அப்போ லைம் எவ்வளோ இருக்கும் பாருங்கள், 60 to 65% நமக்கு இருக்கும். சரிங்களா? அப்ராக்சிமேட்லி 63% வச்சுக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 17 to 25% இருக்கும். அப்ராக்சிமேட்லி 23% வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 6 to 8% நமக்கு இருக்கும். சரிங்களா? 6 to 8%, அப்ராக்சிமேட்லி 7% நம்ம வச்சுக்கோம். அப்போது அவங்க என்ன கேட்குறாங்க, இன்க்ரீசிங் ஆர்டரில் எழுதுங்க. ஓகேங்களா? இன்க்ரீசிங் ஆர்டரில் எழுதுங்க அப்படின்றாங்க. அப்போ இன்க்ரீசிங் ஆர்டர்னா சின்னதுலேருந்து அதிகம் போயிட்டே இருக்கணும். ஓகேங்களா? அப்போது ஏறு வரிசையில் எழுதணும். சரிங்களா? அப்போது Al2O3 அப்போ 1 தான் ஃபர்ஸ்ட் நமக்கு. சரிங்களா? 1. நெக்ஸ்ட் பாருங்கள் 2. நெக்ஸ்ட்டு லைம், சிலிக்கா, அலுமினா. நெக்ஸ்ட் பாருங்கள் நமக்கு 1. அதுக்கப்புறம் வருது பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஷன் 1 தான் ஃபஸ்ட்டு. ஓகே, சாரி, ஆப்ஷன் 1 இருக்குது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 3. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2. அப்போ 132 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 1, 3, 2. ஓகேங்களா? கொஸ்டின் பார்த்துக்கணும், டிக்ரீசிங் ஆர்டரில் இன்க்ரீசிங் ஆர்டர், சின்னதுலேருந்து நம்ம பெருசாகிட்டே இருக்கணும். ஓகேங்களா? அப்போ 7 தான் ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் இருக்குது, அடுத்து 23%, அடுத்து வந்து 63%. சரிங்களா? எஸ். ஸோ அப்போ 7 வந்து பார்த்தீங்கன்னா Al2O3, 2 வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கன் டை ஆக்சைடு, லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் ஆக்சைடு. ஓகே, எஸ். நெக்ஸ்ட், ஓகே, which one of the following statement regarding the cement fineness is not correct னு கேக்குறீங்க. ஓகேங்களா? not correct, இது வந்து not correct னு கேக்குறீங்க. ஓகே, the fineness cement is more liable to suffer from shrinkage cracking than the core cement. yes, correct. fineness cement அதிகமாக நமக்கு என்ன வரும், சிமெண்டோட fineness அதிகமாக இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும்,
மேலே வந்துன்னா கிராக் நமக்கு அப்பீர் ஆகும் சரிங்களா கிராக் வந்து அப்பீர் ஆகும் ஷ்ரிங்கேஜ் நமக்கு நடக்கும் ஓகேங்களா எஸ் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் அது ஃபைனஸ் சிமெண்ட் வில் பி ஷோஸ் ஃபாஸ்டர் ரேட் ஆஃப் ஹார்டனிங் தென் தி கோர் சிமெண்ட் எஸ் ஸோ இப்போ ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனஸ் சிமெண்ட்டில் அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு கோர் சிமெண்ட் ஓகேங்களா ரொம்ப அதிகமாக இருக்குது சம் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா கோர் சிமெண்ட் அப்போ இது கரெக்டாக ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்போ சீக்கிரம் வந்து செட் ஆகும் நெக்ஸ்ட் ஃபைனஸ் சிமெண்ட் ஷோஸ் faster rate of heat of evaluation and total quantity of heat evolved is much larger than the coarse sand correct அப்போ ஃபைனஸ் சிமெண்ட்ல heat of evaluation அதிகமாக இருக்கும் மீன்ஸ் heat of hydration நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் ஓகேங்களா ஃபைனஸ் சிமெண்ட் shows that same setting time as தப்பு ஓகேங்களா ஃபைனஸ் சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக நமக்கு செட் ஆகும் கம்பேர்ட் டு கோர்ஸ் சிமெண்ட் சரிங்களா ஆனால் சில புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அதிகமாக இருக்காது விச் ஒன் தட் ஹீட் ஆஃப் எவாலுவேஷன் ஓகேங்களா ஈக்குவல் டு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கோர் சாண்ட் அதாவது ஃபைன் சாண்ட் ஃபைன் சிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு கோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க ஓகேங்களா ஹீட் அட் கோர்ஸ் ஓகேங்களா ஸோ இப்போ இதுவும் நமக்கு ஆப்ஷன் கொடுக்கலாம் சி அண்ட் டி ரெண்டுமே கொடுத்தாலும் நமக்கு வந்து ஆன்சர் வந்து கரெக்டு தான் பட் மேக்ஸிமம் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டிங் டைம் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் ஃபைனல் செட்டிங் டைம் சாரி இனிஷியல் செட்டிங் டைம் ஓகேங்களா இட்ஸ் ஃபைனல் சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்து செட் ஆகிடும் ஓகேங்களா எஸ் நெக்ஸ்ட் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போகிவ் காம்போனன்ட்ஸ் ஓகேங்களா அலைட் பெலைட் செலைட் ஃபெலைட் சொல்லிட்டு இல்லைங்களா C3S C2S C3A C4AF அப்படின்னு நம்ம சொன்னோம் C4AF அப்போ இதனோட பர்சன்டேஜ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் எவ்வளோ நமக்கு C4AF 50 to 60% இது வந்து பார்த்தீங்கன்னா 20 to 30% நமக்கு இருக்கும் சரிங்களா சார் 20 to 30% இது வந்து பார்த்தீங்கன்னா 8 to 12% இது வந்து 6 to 8% இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் இது கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க ஜென்ரலாக ஓகே ட்ரை கால்சியம் சிலிகேட் எவ்வளோ பர்சன்டேஜ்னு கூட கேட்கலாம் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா அலைட் ஓகேங்களா அலைட் பெல்லைட் ஓகேங்களா செல்லைட் ஃபெலைட் அப்படின்னு சொல்லுவாங்க அலைட் பெலைட் செலைட் ஃபெலைட் ஓகேங்களா அலைட் பெலைட் செலைட் ஃபெலைட் அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய நேம்ஸ் இதெல்லாம் ஓகேங்களா போகி காம்பனன்ட்ஸோடைய நேம்ஸ் இப்போ பாருங்கள் என்ன கேட்குறாங்க காம்போனன்ட்ஸ் த ப்ரொபோர்ஷன் வச்சு மேட்ச் பண்ண சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ ட்ரைகால்சியம் சிலிகேட் C3S எவ்வளோ இருக்கணும் 50 to 60% இருக்கணும் அப்போ 2 ஓகேங்களா ABCD போட்டுக்கலாமா ABCD 2 டைகால்சியம் சிலிகேட் 20 to 30 சாரி டைகால்சியம் சிலிகேட் 20 to 30% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்போ 25 to 30 ஓகே 20 to 30 25 to 30 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 21 தான் ஆன்சர் அப்போ ஆப்ஷன் சி பாருங்க இது ஒன்று மட்டும் தான் இருக்குது வேறு யாரும் இல்லை ஓகேங்களா அப்போ 4 ட்ரைகால்சியம் அலுமினேட் C3A எவ்வளோ 8 to 12% அப்போ 4 அப்போ லாஸ்ட் ஆகுது 3 மட்டும் தான் அப்போ 21 43 தான் ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா எஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இதுவும் சரி ப்ளஸ் அந்த சிமெண்ட் காம்போனன்ட்ஸில் லைம் சிலிக்கா அலுமினா அயனாக்சைடு ஓகே மெக்னீஷியம் சோடா அண்ட் பொட்டாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் ஓகே பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் இனிஷியல் செட்டிங் டைம் ஃபார் சிமெண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் மோஸ்ட் ஓகேங்களா இனிஷியல் செட்டிங் டைம் ஆஃப் சிமெண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் மோஸ்ட் ஆன் அப்படின்னு கேட்குறாங்க ஓகே டிபெண்ட்ஸ் ஆஃப் மோஸ்ட் ஆன் இனிஷியல் செட்டிங் டைம் டிபெண்ட்ஸிங் ஆன் C3A கண்டென்ட் ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் ஓகேங்களா ஃப்ளாஷ் செட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஃப்ளாஷ் செட்டிங்க்கு வந்து ரீசன் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா C3 ட்ரைகால்சியம் அலுமினேட் ஃப்ளாஷ் செட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் பார்த்து பிகாஸ் ஆஃப் இதனுடைய ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் வந்து 360 கலோரி ஓகே 360 கலோரி பர் கிராம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரி 320 கலோரி பர் கிராம்ஸ் அப்படின்னு பண்ணி நம்ம சொல்லுவோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் இந்த இனிஷியல் செட்டிங் டைமுக்கு யார் காரணம் இனிஷியல் ஸ்ட்ரென்த்துக்கு யார் காரணம் ரேபிட் ஹைட்ரேஷனுக்கு யார் காரணம் இது எல்லாமே ஃபஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா அதை கண்டிப்பாக பாருங்கள் ஸோ இனிஷியல் செட்டிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைகால்சியம் சிலிகேட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா சார் ட்ரைகால்சியம் அலுமினேட் C3A ஓகேங்களா இனிஷியல் செட்டிங் டைம் ட்ரைகால்சியம் அலுமினேட் இனிஷியல் ஸ்ட்ரென்த்னு கேட்டாங்கன்னா ட்ரைகால்சியம் சிலிகேட் நம்ம சொல்லலாம் ஓகேங்களா எஸ் நெக்ஸ்ட் இது அல்டிமேட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க டைகால்சியம் சிலிகேட் அல்டிமேட் ஸ்ட்ரென்த் மீன் 1 year ஸ்ட்ரென்த் ஓகேங்களா ரேபிட் ஹைட்ரேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரேபிட் ஹைட்ரேஷன் அப்படின்னா ட்ரைகால்சியம் டெட்ரா அலுமினேட்னு சொல்லுவோம் ட்ரைகால்சியம் டெட்ரா அலுமினேட் ஓகேங்களா எஸ் நெக்ஸ்ட் ஓகே the sand okay sand in cement mortar used for ஓகேங்களா sand in cement mortar ஓகே அப்போ sand வந்து cement mortarல என்ன யூஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க sand is what is sand sand is the filling material ஓகேங்களா not strengthened material strengthened materials நமக்கு என்னது aggregate தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா
ஸ்ட்ரென்தன் மெட்டீரியல்ஸ் நம்ம சொல்லலாம். ஃபார் தி ஸ்ட்ரென்த்துக்கு அக்ரிகேட் தான். சாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் மெட்டீரியல் தான். அது இல்லாமல் ஸ்ட்ரிங்கேஜை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஓகேங்களா, ஸ்ட்ரிங்கேஜை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியாவை வந்து டிக்ரீஸ் பண்ணும். ஓகேங்களா, சர்ஃபேஸ் ஏரியாவை டிக்ரீஸ் பண்ணும். அடுத்தது என்ன இருக்கு சொல்லியிருக்காங்க? எஸ், போவோம் நம்ம கொஸ்டின் போயிடலாம். ஸோ இன்க்ரீஸ் இந்த ஸ்ட்ரென்த் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. அப்போ ஒன்றுங்கிறது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி விட்ருங்க. இது எல்லாமே தப்பு. அப்போ இது மட்டும் தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா, தப்பு தப்பு தப்பு. ரிடியூஸ் த ஸ்ட்ரிங்கேஜ் கரெக்ட். அப்போ சாண்ட் நம்ம போட நமக்கு ஸ்ட்ரிங்கேஜ் நமக்கு குறையும். அதனால தான் நம்ம 7 ஓகே அந்த 7 சென்டிமீட்டர் கியூபில் கூட 1:3 ரேஷியோவில் 1 part of cement 3 part of சாண்ட் நம்ம போடுறோம். ஓகேங்களா, பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரிங்கேஜ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட் டிக்ரீஸிங் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி பைண்டிங் மெட்டீரியல்ஸ் கரெக்ட். ஏன்னா நீங்கள் இன்னும் கோர்ஸ் ஆகிடும். நமக்கு சாண்டில் கொண்டு சிமெண்ட் கொண்டு போயிட்டு சாண்டில் நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கோர்ஸ் ஆகிடும். டிக்ரீஸ் த குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட். எஸ், குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட் நமக்கு என்னவும் குறைக்கும். ஓகேங்களா, 3 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்போ 2, 3, 4 தான் கரெக்டான ஆன்சர். ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒன் மோர் கொஸ்டின் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், why lime is added to cement slurry for the top coat plastering? Smooth. ஓகேங்களா, ஃபார் ஸ்மூத்னஸ். ஓகேங்களா, ஸ்மூத்னஸ்க்காக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுவோம். சீக்கிரம் செட் ஆகாது, அது வேறு விஷயம். ஸ்ரிங்கேஜ் நடக்கும், கிராக்கும் வரும். பட் லைம் இஸ் ஆடட் டு திஸ் ஸ்லரி இஸ் ஆடட் டு லைம் இஸ் ஆடட் டு தி சிமெண்ட் ஸ்லரி. என்னன்னா ஸ்மூத்னஸ்க்காக. டு இம்ப்ரூவ் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் தி பிளாஸ்டர் கிடையவே கிடையாது. ஸ்டிஃப்னஸ் ஆஃப் தி பிளாஸ்டர் இல்லை. ஸ்மூத்தன் the plaster for the easy to spread. ஓகேங்களா, ஸ்மூத் பண்ணி ஈஸியாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக கொடுக்குறோம். ஓகேங்களா, டு மேக் த பிளாஸ்டர் நான் ஸ்ட்ரிங்கேபிள் கிடையாது. சரி, நம்ம வந்து லைமை மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் தான் ஸ்ட்ரிங்கேஜ் நமக்கு அதிகமாகும். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ப்பா. இப்போ தான் அந்த கொஸ்டின் நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். சரிங்களா, இதில் வந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா, எஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இன் எ கான்கிரீட் மிக்ஸ் ஃபைனஸ் மாடுலஸ் ஆஃப் தி கோர்ஸ் அக்ரிகேட். கோர்ஸ் அக்ரிகேட்டோடைய ஃபைனஸ் மாடுலஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா, கோர்ஸ் அக்ரிகேட்டோட ஃபைனஸ் மாடுலஸ் கொடுத்துருக்காங்க. கோர்ஸ் அக்ரிகேட்டோட ஃபைனஸ் மாடுலஸ் சிஎஃப்எம் நான் வச்சுக்கிறேன் 7.6. ஓகே, த ஃபைனஸ் மாடுலஸ் ஆஃப் தி ஃபைன் அக்ரிகேட் ஃபைனஸ் மாடுலஸ் ஆஃப் தி ஃபைன் எஃப்எஃப்எம்னு வச்சுக்கிறேன் நான். சரிங்களா, என்ன சொல்கிறீங்க? 2.8ன்னு கொடுத்துருக்கீங்க. அண்ட் எக்கனாமிக்கல் வேல்யூ ஆஃப் தி ஃபைனஸ் மாடுலஸ் ஆஃப் தி கம்பைன்ட் அக்ரிகேட். அப்போது கம்பைன் சிஓஎம் கம்பைன் finest combined aggregate finest modulus is 6.4. then the proportion of fine aggregate is proportion கேக்குறாங்க. proportion means what here? இப்போ ரெண்டு aggregate தான். proportion அப்படின்னு சொன்னாவே ஓகேங்களா, the ratio between fine aggregate ஓகேங்களா fine aggregate to difference of the two aggregate அப்படின்னு சொல்லலாம். difference of two aggregate ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதிரி கொஸ்டின் இது. சரிங்களா, இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க. difference of two aggregate. ஓகேங்களா, fine aggregate divided by proportion of fine aggregate சொல்லிட்டாங்களா, அப்போ fine aggregate மேலே வந்துடும். divided by difference of two aggregate. ஓகேங்களா, எஸ். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டாங்க, எங்களுக்கு ப்ரொபோர்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, இதே வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ஃபைன் அக்ரிகேட் டு கோர்ஸ் அக்ரிகேட் கேட்கும். அதை ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஃபைன் அக்ரிகேட் டு கோர்ஸ் அக்ரிகேட்னு சொல்லிடுவாங்க. சரிங்களா, அப்படி சொன்னாங்க அப்படின்னா எப்படி போகிறது அப்படின்னு ஃபர்ஸ்ட் இதை நம்ம முடிச்சிருவோம். ஓகேங்களா, அப்போ ஃபைன் அக்ரிகேட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆல்ரெடி கோர்ஸ் அக்ரிகேட் கொடுத்துட்டீங்க, மிக்ஸ்டு அக்ரிகேட் கொடுத்துட்டீங்க. இது ரெண்டையும் கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி எனக்கு என்ன இருக்க போகுது? ஃபைன் அக்ரிகேட். கோர்ஸ் அக்ரிகேட் அப்போ கம்பைன் அக்ரிகேட் அப்படின்றது இதில் கோர்ஸ் அக்ரிகேட் இருக்கும், கோர்ஸ் அக்ரிகேட் இருக்கும், ப்ளஸ் ஃபைன் அக்ரிகேட் இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன்? கோர்ஸ் அக்ரிகேட்டை கழிச்சிடுறேன். அப்போ கோர்ஸ் அக்ரிகேட் 7.6 மைனஸ் 6.4 டிவைடட் பை டிஃபரன்ஸ் ஆஃப் தி டூ அக்ரிகேட். இது ரெண்டு அக்ரிகேட்டுக்கு டிஃபரன்ஸ் என்னன்னு பாருங்க. 7.6 மைனஸ் 2.8. ஓகேங்களா, எஸ். கழிச்சு போடுங்க, என்ன வருதுன்னு பாருங்க. இதில் என்னத்தை கூட்டிக்கலாம்? 76 1 2 அப்போ 12 கூட்டிக்கலாம். அப்போ 1.2. இதில் பாருங்க என்ன கூட்டிக்கலாம்னு 28 28 ஒன்றா கடை வாங்கிக்கலாம். அப்போ 8 மீதி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 6 இருக்கும். 6ல் 4. ஓகேங்களா, எஸ் 48 4.8. அப்போ 12 48ன்னு வச்சுக்கோ. சரிங்களா, 4 12 12 4 2 24 1 12 2 4 12 48 1/4. இதில் கேட்குறீங்க நீங்கள் பர்சன்டேஜில் கேட்குறீங்க. அப்போ 1/4 × 100. ஓகேங்களா, ஒரு 4 25 டைமு 100. அப்போ 25% இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த கொஸ்டின் நீங்கள் புரிஞ்சிக்கணும். சரிங்களா, என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஓகே, எஸ். இங்கே பாருங்கள், த ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஃபைன் அக்ரிகேட்னு கொடுத்துட்டாங்க. கொஸ்டின் சேம் இதே மாதிரி கொடுப்பாங்க. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னா பாசிபிள் கொஸ்டின் இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னா பாசிபிள் 2 கொஸ்டின் தான் இதில். ஓகேங்களா, பாசிபிள் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஓகேங்களா ஆர் பர்சன்டேஜ் ஆஃப் கொடுத்துருவோம். ப்ரொபோர்ஷன் ஆர் பர்சன்டேஜ் ஆஃப் ஓகேங்களா பர்சன்டேஜ் ஆஃப்
ஃபைன் அக்ரிகேட் டு கோர்ஸ் அக்ரிகேட்னு கேட்பாங்க. இந்த ஃபார்முலா எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா. ஃபைன் அக்ரிகேட் டு கோர்ஸ். அப்போ ஃபைன் அக்ரிகேட் கேட்குறீங்க. அப்போ ஃபைன் அக்ரிகேட் எப்படி கண்டுபிடிப்பேன்? கோர்ஸ் அக்ரிகேட்டில் இருந்து அதாவது 7.6 மைனஸ் 2.8 கரெக்டாக ஓகேங்களா. ஏன்னா இது வந்து 7.6 ஃபைன் அக்ரிகேட் வந்து 7. கோர்ஸ் அக்ரிகேட்லேருந்து கம்பைன் அக்ரிகேட் கழிச்சிருவேன் சாரி 6.4 கரெக்டுங்களா. எஸ் ஃபைன் அக்ரிகேட் கிடச்சிருச்சா. 7.6ன்றது கோர்ஸ் அக்ரிகேட், 6.4ன்றது மிக்ஸ் அக்ரிகேட். ரெண்டையும் கழிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபைன் அக்ரிகேட் டிவைடட் பை அடுத்து நீங்கள் கோர்ஸ் அக்ரிகேட் வேணும். கோர்ஸ் அக்ரிகேட்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? கம்பைன் அக்ரிகேட்டில் இருந்து 6.4ல் இருந்து மைனஸ் ஃபைன் அக்ரிகேட்டை கழிச்சிடணும் 2.8 ஓகேங்களா. அப்போ என்ன கிடைக்கும்? ஃபைன் அக்ரிகேட்டுக்கும் கோர்ஸ் அக்ரிகேட்டுக்கும் ரேஷியோ கிடைச்சிடணும். இது ஒரு கொஸ்டின் சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். இதே கொஸ்டின்ஸை நீங்கள் மறுபடியும் இதை நீங்கள் தெரியாமல் ஓகே இது ப்ரொபோர்ஷன் ஆஃப் அப்படின்னு கேட்டோம்னா ஃபைன் அக்ரிகேட்டோம்னா இதை நீங்கள் போடாமல் இந்த ரெண்டாவது கான்செப்ட் போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் 33.33% வந்துடும் சரிங்களா. ஸோ அதனால் என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்றது புரிஞ்சுட்டு போகணும். ஓகே எஸ் நெக்ஸ்ட் போகலாங்களா. ஓகே கன்சிடர் த ஃபாலோயிங் த ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்கிரீட். ஓகே cube strength, cylinder strength, split tensile strength, modulus of rupture. Okay, correct sequence of increasing order la kekreenga of this strength is okayங்களா. ஓகே increasing order. இப்போ cube strength எடுத்துக்கோங்க. நான் cube strength வந்து பாத்தீங்கன்னா ஒரு M25 கிரேட் cube எடுத்துக்கிறேன். அப்போ cube strength நமக்கு என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் M25 க்கு 25 தான் இருக்கும். cylinder strength நமக்கு என்னன்னு சொல்லுங்க. cylinder strength is equal to 0.85 times of 0.8 times of cube strength சொல்லுவோம். அப்போ 0.8 இது 80% தான். 0.8 into M25 ஓகேங்களா. M25 வச்சுக்கலாம் நம்ம. ஓகே நெக்ஸ்ட் ஸ்பிளிட் டென்சைல் ஸ்ட்ரென்த். ஜென்ரலி ஸ்பிளிட் டென்சைல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ எடுத்துக்கணும்? 10 to 15% நம்ம எடுத்துக்கோம். அப்போ 10% நான் எடுத்துக்கிறேன். அப்போ என்ன வரும் பாருங்க நமக்கு 2.5 நமக்கு வரும். அடுத்தது பாருங்க மாலஸ் ஆஃப் ரப்சர். மாலஸ் ஆஃப் ரப்சர் 0.7 into root of FCK கரெக்டுங்களா. அப்போ 0.7 into அப்போ 20 இது 5 35 அப்போ 3.5 ஓகேங்களா. இப்போ நமக்கு வேல்யூ கிடச்சிருச்சா. அப்போ நம்ம இன்க்ரீசிங் ஆர்டரில் போடலாமா. அப்போ இருக்கலே ரொம்ப கம்மியானது என்ன பாருங்கள் 3 தான் ரொம்ப கம்மி. அதை விட கொஞ்சம் அதிகமானது 4 3.5. அதை விட கொஞ்சம் அதிகமானது 2. அதை விட ரொம்ப அதிகமானது 1. அப்போ 34 21 34 21 எங்கே இருக்காங்க? 34 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 34 21 தான் கரெக்டான ஆன்சர். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த இடத்துல கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது. நீங்கள் ஸ்பிளிட் டென்சைல் ஸ்ட்ரென்த்தும் மாலஸ் ஆஃப் ரப்சரும் எப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மாலஸ் ஆஃப் ரப்சர் தான் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. பெண்டிங் டென்சைல் ஸ்ட்ரென்த் நமக்கு அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு டேர் டென்சைல் ஸ்ட்ரென்த் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் டென்சைல் ஸ்ட்ரென்த்ன்றது டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி கான்கிரீட். டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி கான்கிரீட் இஸ் லெஸ் கம்பேர்ட் டு ஃப்ளெக்சரல் ஸ்ட்ரென்த் ஓகேங்களா. எஸ் பிகாஸ் ஆஃப் கான்கிரீட் இஸ் வீக் இன் டென்ஷன். அது இல்லாமல் ஸ்பிளிட் டென்சைல் ஸ்ட்ரென்த்ன்றது இன்டைரக்ட் டென்சைல் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்குது. இன்டைரக்டாக நம்ம டென்சைல் ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்கிறோம் ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். இதே கொஸ்டினில் 3 கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் கூட இருக்குது. மாலஸ் ஆஃப் ரப்சர் ஃபார்முலா கேட்கலாம். ஸ்பிளிட் டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு கேட்கலாம். சிலிண்டர் ஸ்ட்ரென்த் இஸ் ஈக்குவல் டு டேஷ் பர்சன்டேஜ் ஆஃப் கியூப் ஸ்ட்ரென்த்னு கேட்கலாம் ஓகேங்களா. கியூப் ஸ்ட்ரென்த்னா 28 days கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த்னா என்னென்ன கொஸ்டின் கேட்கலாம். 20 ஆவரேஜ் கியூப் ஸ்ட்ரென்த் ஆஃப் 28 days நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது எல்லாமே. நெக்ஸ்ட் ஓகே ஸோ அட்மிக்சர்ஸ் ஆக்ஷன் ஆஃப் கான்கிரீட் மேட்ச் த லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 அட்மிக்சர்ஸ் கொடுத்துட்டீங்க அண்ட் ஆக்ஷன் ஆஃப் தி கான்கிரீட். செலக்ட் தி கரெக்ட் ஆன்சர் யூசிங் கோட்ஸ் கிவன் தி பிலோ A B C D. ஓகே கால்சியம் லிக்னோசல்பேட் ஓகேங்களா. கால்சியம் லிக்னோசல்பேட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ரிடியூசிங் ஏஜென்ட் ஓகேங்க. கால்சியம் லிக்னோசல்பேட் இஸ் வாட்டர் ரிடியூசிங் ஏஜென்ட். அலுமினியம் பவுடர் வந்து லைட் வெயிட் கான்கிரீட்டுக்கும் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஏர் என்டையர் கான்கிரீட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. டென்சிட்டி குறைக்கும். அதாவது ஏர் என்டையர் கான்கிரீட் வந்து டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டென்சிட்டியோட 5% டென்சிட்டி வந்து கம்மியாக இருக்கும். டாட்டாரிக் ஆசிட் ரிட்டார்டர்ஸ் ஓகே. டாட்டாரிக் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிட்டார்டர்ஸ் நமக்கு யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. சி வந்து பார்த்தீங்கன்னா 2. ஆன்டி ப்ளீடர் வந்து அலுமினியம் சல்பேட் ஓகே. ஆன்டி ப்ளீடர் இஸ் அலுமினியம் சல்பேட் 43 21 ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது சரிங்களா. ஏன்னா இது எல்லாமே நமக்கு இந்த கால்சியம் லிக்னேட் தவிர இது எதுவுமே நமக்கு தெரியாது. கால்சியம் லிக்னேட் வந்து வாட்டர் ரிடியூசிங் ஏஜென்ட் நமக்கு தெரியும் ஓகேங்களா. ஓகே ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது. மீது எதுவுமே நமக்கு தெரியாது. அப்போ 4 இருக்குது 1 மட்டும்தான் வேற எதுவும் கிடையாது ஓகே. எஸ் நெக்ஸ்ட் போலாங்களா. ஓகே ஸோ வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ஃப்ளெக்சரல் ஸ்ட்ரென்த் டு கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி கான்கிரீட் FCK for M25 grade of கான்கிரீட்டுங்களா. அப்போ M25 grade of கான்கிரீட்டுக்கு கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த்துக்கும் ஃப்ளெக்சரல் ஸ்ட்ரென்த்துக்கும் ரேஷியோ இருக்குங்க. வாட் இஸ் த ஃப்ளெக்சரல் ஸ்ட்ரென்த் 0.7 into root of FCK கரெக்டுங்களா. வாட் இஸ் த கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் 25 28 days M25 grade கேரக்டரிஸ்டிக் 25 தான். இப்போ 0.7 into 25 ரூட் போடுங்க 5 டிவைடட் பை 25 ஓகேங்க. 4 5 5 5 25. அப்போ நம்மளுக்கு அந்த 1/0.5
நான் என்ன பண்ணிக்கிறேன், ஓகே நோ ப்ராப்ளம், டேரெக்டாக இங்கே அடிங்க. 0.7 டிவைடட் பை 5, 0.0 வச்சுக்கோங்க. அடிச்சிங்கன்னா ஒரு டைமு. ஓகே, அடங்காத புள்ளி வச்சு 0 சேர்த்திக்கிங்க, மீதி 2, 4 டைம். அப்போ 0.14 தான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். 0.14 எங்கே இருக்கிற ஆப்ஷன் சி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ரேஷியோ ஆஃப் தி ஃப்ளெக்சுரல் ஸ்ட்ரென்த் என்ன, ரேஷியோ ஆஃப் தி சிலிண்டர் ஸ்ட்ரென்த்துக்கும் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்துக்கும் ரேஷியோ என்ன, அந்த மாதிரி கொஸ்டின் வந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகிறாங்களா? ஓகே. Consider the following the statement about air entering, okay, air entering admixtures in concrete. Okay, air entering admixtures. Air entering admixtures நமக்கு என்ன படிச்சோம்? இப்போ அலுமினியம் சல்பேட், சரிங்களா? சாரி, அலுமினியம் பவுடர் நம்ம படித்தோம். ஓகே, லைட் வெயிட் காங்கிரீட்டுக்கு. ஓகே, எஸ். ஸோ இந்த ஏர் என்ட்ரிங் காங்கிரீட் நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒர்க்கபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணும். ஈஸி டு ஒர்க். ஓகேங்களா? ஈஸி டு ஒர்க். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேம் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோவில் ஒர்க்கபிலிட்டி நமக்கு இன்க்ரீஸாக கொடுக்கும். அப்போ ஒன்று ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட். அப்போ எது ஆப்ஷன் வந்தால் ஏ வரலாம், இல்லைனா பி வரலாம். 2, இம்ப்ரூவ் த டியூரபிலிட்டி. எஸ், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டியூரபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும், இம்ப்ரூவ் பண்ணும். அப்படின்னா நமக்கு லெஸ் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோவில் ஈஸி டு ஒர்க்கபிலிட்டி கொடுக்குது, நல்ல காம்பேக்ஷன் ஆகும், அனிகம் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகாது. ஸோ அதனால் குட் டியூரபிலிட்டி நமக்கு கொடுக்கும். ஓகேங்களா? 2, ரிடியூஸ் த செக்ரிகேஷன். எஸ், ஏன் செக்ரிகேஷன் குறைக்குது? ஏன்னா நமக்கு தான் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி டு ஒர்க்கபிலிட்டி கொடுக்குது இல்லைங்களா? அப்போ நமக்கு என்ன ஆகும், அக்ரிகேட் தனித்தனியே நமக்கு போகாது. ஓகேங்களா? பேஸ்ட் மாதிரியே நமக்கு இருக்கும். ஸோ ரிடியூஸ் தி செக்ரிகேஷன். டிக்ரீஸ் தி காங்கிரீட் டென்சிட்டி. எஸ், டிக்ரீஸ் தி காங்கிரீட் டென்சிட்டி ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இல்லைங்களா? ஸோ நார்மல் டென்சிட்டி ஆஃப் தி காங்கிரீட் பிசிசி 2400 kg/m3. சரிங்களா? இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் 5% ரிடியூஸ் பண்ணி விட்ரும். ஓகேங்களா? இந்த ஏர் என்ட்ரி காங்கிரீட் வந்து பார்த்தீங்கன்னா 5% வந்து ரிடியூஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். The density difference from air enter concrete admixtures to normal concrete வந்து பார்த்தீங்கன்னா 5%. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் கொஸ்டின். அப்போ பாருங்க, 1ம் கரெக்டு, 2ம் கரெக்டு, 3ம் கரெக்டு, எல்லாமே கரெக்ட். அப்போ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? சில நேரத்தில் அந்த டிக்ரீசிங் காங்கிரீட்டோட டென்சிட்டிலாம் குறைக்காதுன்னு நினச்சிட்டு இருப்போம். இங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஏர் என்ட்ரிங் அப்படின்னா அந்த எங்கெல்லாம் நமக்கு வாய்ட்ஸ் இருக்குதோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏர் நமக்கு ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 கொஸ்டின். நெக்ஸ்ட், according to Indian standard specifications, a concrete should be cured under humidity. ஓகேங்களா? concrete should be cured under humidity is 90%. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். லாஸ்ட் டைம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? டெம்பரேச்சர் 27 ± 2 degree Celsius, 15 cm size of the cube. அடுத்து என்ன பார்த்தோம், நமக்கு humidity is the 90% of humidity and 28 days of the compressive strength அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இன்னொரு டெம்பரேச்சர் என்ன படித்தோம், 15 டிகிரி செல்சியஸ் நமக்கு க்யூரிங் டெம்பரேச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட், ஓகே, if the aggregates of size 50 mm to 40 mm is to be tested for determining the proportion of the elongated aggregate, the slot length of the gauge should be, okay, slot length of the, அப்போ elongated aggregate சொல்லிட்டீங்க. அப்போ elongation index கேட்குறீங்க. அப்போ slot length of aggregateல elongated aggregateல எவ்வளோ இருக்கணும், 9/5 times of average size of the aggregate. average size of the aggregate அப்படின்னு நம்ம சொல்லலாம். average size of the aggregate அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? எஸ். ஸோ 9/5 சொல்கிறீங்க. அப்போ 9 divided by 5 into average size போடுங்க. அதுக்கு 50 plus 40 divided by 2. அப்போ நமக்கு என்ன வரும் பாருங்க, 90. கரெக்டா? அப்போ 90 into 9 divided by கீழே பாருங்க I2 10. கரெக்டா? அப்போ ஒரு 0 கேன்சல், 9 81. ஓகேங்களா? அப்போ ஆவரேஜ் சைஸ் ஆஃப் த அக்ரிகேட் இஸ் 81 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, இதே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எலாங்கேஷனுக்கு. ஓகேங்க, எலாங்கேஷன் ஸ்லாட்டோடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 81. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதே நமக்கு ஃப்ளாக்கினஸ் கேட்டாங்க அப்படின்னா ஃப்ளாக்கினஸ் சைஸ், ஓகேங்களா, ஃப்ளாக்கினஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். சரிங்களா? ஃப்ளாக்கினஸ் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கணும், இது வந்து பார்த்தீங்கன்னா 9/5. அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2க்கு ரேஷியோ வந்து 3 டைம்ஸ் வரும். அப்போ 6/5. ஓகேங்களா? 0.6 டைம்ஸ் ஆஃப், ஓகே, 9/5 1.8. இது வந்து பார்த்தீங்கன்னா 6/5 ஆவரேஜ் சைஸ் ஆஃப் தி அக்ரிகேட். ஆவரேஜ் சைஸ் ஆஃப் அக்ரிகேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆவரேஜ் சைஸ் ஆஃப் தி அக்ரிகேட். ஓகே, எஸ். நெக்ஸ்ட், ஸோ இது வந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இதனுடைய பர்சன்டேஜ் பண்ணால் வாட் ஆர் தி கேசஸ் நாட் கிரேட்டர் தென் 15% அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லாஸ்ட் டைம் ஒரு கொஸ்டின் பார்த்துருப்போம். ஓகே, ஃப்ளாக்னஸ் ஒரு 500 grams கொடுத்துருவாங்க. அதில் வந்து எலாங்கேட்டட் அக்ரிகேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்கி அக்ரிகேட் வந்து பார்த்தீங்கன்னா 100 grams இருக்குன்னு சொல்லுவோம். அப்போ எலாங்கேஷன் பர்சன்டேஜ் எனக்கு இப்போ நான் ஃப்ளாக்கி அக்ரிகேட் தான் நம்ம எடுத்து பண்ணணும். 100 கிராம் கழிச்சு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பார்ட் 1 நம்ம போட்டிருப்போம். அந்த கொஸ்டினில் பாருங்கள், கம்பல்சரி கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகிறாங்களா? ஓகே,
the maximum total quantity of dry aggregate by mass of 50 kg of cement to be taken as the sum of individual mass of fine and coarse aggregate kg for M20 grade of concrete. Okay, so இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு IS 456 ஓகேங்களா. as per IS 456 2000ல ஒரு டேபிளேஷன் கொடுத்துருப்பாங்க. 50 kg of cement நாமினல் மிக்ஸ் காங்கிரீட்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அப் டு M20ல இருக்கிற நாமினல் மிக்ஸ், மோர் தென் M20க்கு மேலே போச்சுன்னா டிசைன் மிக்ஸ், அது நமக்கு தெரியும் சரிங்களா. எஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கேஸ் அதில் இருக்கும். என்ன அப்படின்னா M5 M7.5 கிரேட் ஆஃப் காங்கிரீட், M10 ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பார்த்து M15 ஓகேங்களா, M20 இது எல்லாமே புது கொஸ்டின். நீங்கள் பார்ட் ஒன்று நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் 50 kg ஆஃப் சிமெண்ட்டுக்கு எவ்வளோ அக்ரிகேட் போடணும் பர் பேக்ஸ் ஓகேங்களா, பர் பேக்ஸுக்கு எவ்வளோ அக்ரிகேட் போடணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் எவ்வளோ ஊற்றணும் சரிங்களா, வாட்டர் அதாவது 50 kg ஆஃப் சிமெண்ட்டுக்கு எவ்வளோ வாட்டர், இது ரெண்டு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1 minute எஸ். ஸோ M5 இப்போ M5க்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்து படிச்சு வச்சுங்க, அது எழுதிக்கிறேன். M20க்கு 250 330 அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். 330 480 625 800 kg per meter cube ஓகேங்களா ஃபார் 50 kg சார் 800 ஓகேங்களா. எஸ், நெக்ஸ்ட் வாட்டர் பாருங்கள் 30 32 34 45 60 ஓகேங்களா, அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கோம் சரிங்களா. எஸ், ஏன்னா நம்ம ஸ்ட்ரென்த்து குறையுது இல்லைங்களா. ஓகே, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். அப்போ என்ன கேட்குறீங்க, M20 கிரேட் ஆஃப் காங்கிரீட்டுக்கு குவான்டிட்டி ஆஃப் ட்ரை அக்ரிகேட் எவ்வளோக்கு, அப்போ M20 எவ்வளோன்னு இருக்கும் பாருங்கள் 250 kg ஓகே, 250 kg நமக்கு இருக்குது. அப்போ இதுலேருந்து எந்த கொஸ்டின் வேணால் கேட்கலாம். M5 கேட்கலாம், M7.5 கேட்கலாம், M10 கேட்கலாம், M15 கேட்கலாம். ஸோ அதில் எப்படி நீங்கள் அந்த M20 கிரேட் ஆஃப் காங்கிரீட் 20 25 30 35 40 படிச்சு வச்சுருக்கீங்களோ 0.55 0.5 0.45 0.45 0.4 300 320 300 320 ஓகே 300 320 340 300 320 340 350 360 அந்த சிமெண்ட் கண்டென்ட் எப்படி படிச்சு வச்சிருக்கோமோ அந்த டேபிளேஷன் மினிமம் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ மேக்ஸிமம் ஓகே மினிமம் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ அண்ட் சிமெண்ட் கண்டென்ட் படிச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி இந்த டேபிளேஷன் நீங்கள் படிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் கொஸ்டின் இது. ஓகே, எஸ், நெக்ஸ்ட் போகலாங்களா. ஓகே, the maximum permissible slenderness ratio for masonry wall. Yes, so as per code of masonry design, இது எல்லாமே மேசன் டிசைன் கோட் புக் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். 1905 ஓகே, இயர் நமக்கு தேவையில்லை, எவ்ரி இயர் ஆக்சன் நம்ம மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, 5 years 6 yearsன்னு சொல்லிட்டு அப்போ ஹைட் டிவைடட் பை திக்னஸ் ரேஷியோ வாட் ஆர் தி கேசஸ் நாட் கிரேட்டர் தென் 30 ஓகேங்களா. height divided by thickness ratio what are the cases not greater than 27 for load bearing wall அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. load bearing wall ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின். இது வந்து பிரிக் வால். இதே நீங்கள் RCC வால் போனீங்க அப்படின்னா மினிமம் திக்னஸ் கேட்பாங்க. மினிமம் திக்னஸ் ஆஃப் தி RCC வால் IS 456 நமக்கு இருக்குது, பேஜ் நம்பர் 63 சரிங்களா. எஸ், IS 456 2000 பேஜ் நம்பர் 63ல 100 mm திக்னஸ் நமக்கு இருக்கும் சரிங்களா, மினிமம் 100 mm. இதே ஹைட் டு திக்னஸ் ரேஷியோ வேல்யூ நாட் கிரேட்டர் தென் 30. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். திக்னஸ் ஆஃப் அதாவது ஹரிசான்டல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எவ்வளோ போடணும், வெர்டிக்கல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எவ்வளோ போடணும், ரெண்டுக்கு ஒரு ரேஷியோ எவ்வளோ 3/5 நமக்கு ரேஷியோ வரும். அது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள், RCC வீடியோ பாருங்கள், அதில் இருக்கும் ஓகேங்களா. எஸ், so maximum permissible slenderness ratio for the masonry wall 30 is the correct answer as per code of 1905. okay va. Yes, next போலாங்களா. okay, when provided with alternate courses ஓகேங்களா. அப்போ இது வந்து கோர்ஸ் 1 ஒரு லைன் ஒரு வரி ஓகேங்களா, இது ரெண்டாவது வரி ஓகேங்களா, இது மூணாவது வரி, கீழே வச்சுக்கிறேன் நாலாவது வரி ஓகேங்களா. எஸ், ஃபஸ்ட்டு 2 3 4 ஆஃப் ஆல் ஹெட்டர்ஸ் and structures front elevation such brick masonry is designed alternate courses ஓகேங்களா. ஆல் ஹெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்டர்னேட் கோர்சஸில் இது ஹெட்டரு ஆல்டர்னேட் கோர்ஸில் அடுத்து நமக்கு என்ன ஸ்ட்ரக்சரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நமக்கு ஹெட்டரு அடுத்து நமக்கு என்ன ஸ்ட்ரக்சர் ஆல்டர்னேட் கோர்ஸ்னு சொல்லிட்டீங்க. இது ஒரு கோர்ஸ் அப்போ ஆல்டர்னேட் கோர்ஸில் ஹெட்டர் எகைன் ஹெட்டர் ஆல்டர்னேட் கோர்ஸில் மறுபடியும் ஸ்ட்ரக்சர் அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் ஆல்டர்னேட் கோர்ஸில். அப்போ இதுக்கு என்ன பாண்டுன்னு கேட்குறாங்க ஓகேங்களா. இந்த பாண்டுக்கு பேர் என்ன நமக்கு
ஈச் கோர்ஸ் நம்ம என்ன படிச்சிருக்கோம், ஈச் கோர்ஸ் ஓகே, ஈச் கோர்ஸ் ஹெட்டர்ஸ் ஓகே, ஒன்லி ஹெட்டர்ஸ் ஓகேங்களா, ஈச் கோர்ஸ் ஒன்லி ஹெட்டர்ஸ், நெக்ஸ்ட் கோர்ஸ் இஸ் ஒன்லி ஸ்ட்ரக்சர்ஸ் இஸ் நோன் அஸ், ஒரே மாதிரியாக இருந்தால் இங்கிலீஷ் பாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் சரிங்களா ஓகேங்களா. ஈச் கோர்ஸ் ஹேவிங் ஹெட்டர்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா அதுக்கு பேர் ஃப்ளமிஷ் பாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் பார்த்து இதில் வந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இங்கிலீஷ் பாண்ட், ஃப்ளமிஷ் பாண்ட், சிங்கிள் ஃப்ளமிஷ் பாண்ட், டபுள் ஃப்ளமிஷ் பாண்ட், இதில் வந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, நோட் பண்ணிச்சுங்க. அது ஆன்சர் இஸ் இங்கிலீஷ் பாண்ட். இதே ஃப்ளமிஷ் பாண்ட் நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெட்டரு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர்னு போயிட்டு இருக்கும். இது வந்து ஃப்ளமிஷ் பாண்ட். டபுள் ஃப்ளமிஷ் பாண்ட் என்ன அப்படின்னா, சிங்கிள் ஃப்ளமிஷ் பாண்ட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ளமிஷ் பாண்ட்னா இது மீனிங். சிங்கிள் ஃப்ளமிஷ் பாண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில், இது வாலோடைய ஃப்ரண்ட் சைடுன்னு வச்சுக்கோங்க. இந்த சைடு பார்த்தீங்க உங்களுக்கு வந்து ஒரு ஹெட்டர் இருக்கும், ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஒரு ஹெட்டர் இருக்கும், அடுத்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், இப்படி தான் இருக்கும் இல்லைங்களா. ஒரு சைடு வந்து இங்கிலீஷ் பாண்டாகவும் ஒரு சைடு வந்து ஃப்ளமிஷ் பாண்டாகவும் இன்னொரு பக்கம் வந்து இங்கிலீஷ் பாண்டாகவும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃப்ளமிஷ் பாண்ட் சொல்லுவோம். அது எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கே என்ன தெரியும் பண்ணுறீங்க, இந்த ஸ்ட்ரக்சர் வச்சுருங்களா, இந்த இடத்துல ஒரு ஹெட்டர் வச்சுருவீங்க. மறுபடியும் இந்த ஆல்டர்னேட் கோர்ஸ் ஜாயின் பண்ண கூட என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல ஹெட்டரை வச்சுருவாங்க அவங்க. மறுபடியும் இன்னொரு ஹெட்டரு ஓகேங்களா. இப்போ அதே இது வந்து ஃபர்ஸ்ட் இங்கே என்ன பண்ணுவீங்க, ரெண்டாவது கோர்ஸில் போகும்போது இந்த இடத்துல நீங்கள் ஹெட்டரை வச்சு விட்ருவீங்க சரிங்களா. ஸ்ட்ரக்சர் வச்சிருவீங்க, மறுபடியும் ஹெட்டர். இவங்க என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் ஃப்ளாஷ் ஆகக்கூடாது அப்படின்ட்டு இந்த இடத்துல மறுபடியும் ஒரு ஹெட்டர் ஓகேங்களா, மறுபடியும் இந்த இடத்துல ஹெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும். இது வந்து ஃப்ரண்ட் சைடு. அப்படியே நீங்கள் வந்து சரி, இது வந்து ஃப்ரண்ட் சைடு ஓகேங்களா, இது வந்து ஃப்ரண்ட் சைடு, இது வந்து பேக் சைடு ஓகேங்களா, இது வந்து ஃப்ரண்ட், இது வந்து ரியர் ஆர் பேக் சைடுன்னு வச்சுக்கோங்க. பார்க்கும்போது இது வந்து பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பாண்ட் மாதிரி இருக்கும் ஓகேங்களா. பேக் சைடு தான் இருக்குன்னு வச்சுன்னா, ஏதோ ஒரு சைடு வந்து இங்கிலீஷ் பாண்ட், ஏதோ ஒரு சைடு வந்து ஃப்ளமிஷ் பாண்ட் இருந்துச்சுன்னா அது வந்து சிங்கிள் ஃப்ளமிஷ் பாண்ட். டபுள் ஃப்ளமிஷ் பாண்ட் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 1.5 திக்னஸ் ஆஃப் பிரிக் வால் நமக்கு வரும். அப்போ நம்ம போகும்போது நமக்கு 1.5 இருக்கு ஆர் 2 feet பிரிக் வால் நமக்கு வரும் சரிங்களா. அப்போ வந்து டபுள் ஃப்ளமிஷ் பாண்ட் நமக்கு வரும். அப்போ ஏன்னா ரெண்டு பக்கமும் நமக்கு ஃப்ளமிஷாக இருக்கும் ஓகேங்களா. இப்படி ஒரு கொஸ்டின் கேட்கலாம், ஒன் சைடு இஸ் த ஃப்ளமிஷ் பாண்ட், அனதர் சைடு இஸ் த இங்கிலீஷ் பாண்ட், தட் டைப் ஆஃப் பாண்ட் இஸ் நோன் அஸ் ஃப்ளமிஷ் பாண்ட். சிங்கிள் சைடு ஃப்ளமிஷ் பாண்ட் சொல்லலாம், சிங்கிள் ஃப்ளமிஷ் பாண்ட் சொல்லுவோம். ஓகே, எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் பா. இது வந்து கம்பல்சரி கொஸ்டின் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கிங் க்ளோசர்னா என்ன, பேட்னா என்ன, குயின் க்ளோஸ்னா என்ன, பில்வெட்டட் கோர்ஸ்னா என்ன, மிட்ரேட்டட் கோர்ஸ்னா என்ன, இது எல்லாமே நம்ம பார்ட் 1 வீடியோவில் படிச்சிருக்கோம் பாருங்க. ஓகே, எஸ், நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் டிம்பர் வந்தாச்சு. தி மாய்ச்சர் கண்டென்ட் இன் எ ப்ராப்பர்லி சீசன்டு டிம்பர் ரேஞ்ச் ஆஃப். ஸோ மாய்ச்சர் கண்டென்ட் டிம்பரில் எவ்வளோ நமக்கு 10 to 12% இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா. இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து 8, 10, 12 அப்படி கொடுத்துருமா, இது வந்து சம் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இதே நமக்கு வந்து வெல் சீசன்டு ஓகேங்க, வெல் சீசன்டு ஸ்ட்ரக்சரல் மெம்பராக இருந்துச்சு அப்படின்னா, ஸ்ட்ரக்சரல் பர்பஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் இது. ஸ்ட்ரக்சரல் பர்பஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 20% வரும் நமக்கு இருக்கலாம் ஓகேங்களா. அப் டு 20% வரலாம் ஸ்ட்ரக்சரல் ஒர்க் ஓகேங்களா. ஸ்ட்ரக்சரல் ஒர்க் ஆர் ஸ்ட்ரக்சரல் பர்பஸ். ஓகே, எஸ், நெக்ஸ்ட் போகிறாங்களா. ஓகே, the compressive strength in structural timber is minimum ஓகேங்களா. minimum is the grain to grain contact in the perpendicular direction தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே மேக்ஸிமம் கேட்டாங்கன்னா ஓகேங்களா, இங்கே எழுதிட்டுமா 1 minute ஓகேங்களா. ஸோ மினிமம் எதில் இருக்கும்னா பர்பண்டிகுலர். இதே வந்து மேக்ஸிமம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பேரலல் டு த கிரைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. பேரலல் டு தி கிரைன்ஸ், பேரலல் டு தி கிரைன்ஸ் நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. மேக்ஸிமம். மினிமம் கேட்டாங்க அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் பாது. இதில் வந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, இது எல்லாமே முக்கியமான கொஸ்டின் தான் சரிங்களா. எல்லாமே நமக்கு முக்கியமான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் போகலாங்களா. ஓகே, மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இப்போ தான் இது ஃபர்ஸ்ட் டைம் இதை பார்க்குறோம் அந்த கொஸ்டினை சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் இது. ஓகே, த மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் இன் டிம்பர் பீம்ஸ் ஆர் ஜாயிண்ட் should not be greater than any case should not, இது காமன், இது any case should not greater than span divided by 360 for any ஓகேங்களா. for any criteria வச்சுக்கோங்களேன். for any criteria value should not greater than span divided by 360. இதே நமக்கு கேண்டிலிவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, இது ரெண்டு கொஸ்டின் தான் இருக்குது. கேண்டிலிவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா what are the cases not greater than span divided by 180 ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின். ஓகே, எஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கம்பல்சரி இதை வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட். ஓகே, 5 கொஸ்டின் இருக்கு நமக்கு. எஸ், 1 minute. ஓகே, இன் எ ட்ரீ த கேம்பியம் லேயர் situated between ஓகேங்களா. த கேம்பியம் லேயர் வந்து எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. situated between 1 minute. திஸ் இஸ் தி ட்ரீயை கட் பண்ணி இங்கே பார்க்குறீங்க.
சென்ட்ரல் பார்ட் வந்து பித் அப்படின்னு சொன்னோம். தண்டின் மையப்பகுதி பித் எனப்படும், நம்ம படிச்சிருப்போம் சயின்ஸில். சரிங்களா? ஸோ அதை சுற்றி இருக்கிறது நமக்கு என்னவா இருக்கும்? அதை சுற்றி இருக்கிறது ஹார்ட் வுட். அதை சுற்றி இருக்கிறது நமக்கு வந்து ஹார்ட் வுட். அதை சுற்றி இருக்கிறது நமக்கு சாப் வுட். சரிங்களா? அதை சுற்றி இருக்கிறது நமக்கு சாப் வுட்டை சுற்றி இருக்கிறது வந்து கேம்பியம் லேயர். ஓகேங்களா? கேம்பியம் லேயர். கேம்பியம் லேயருக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் பார்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இன்னர் பார்க். ஓகே, அப்போ இன்னர் பார்க். அது இருக்கிறது நமக்கு அவுட்டர் பார்க் நம்ம சொல்லுவோம். ஓகே, இது ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு இதுலேயே நம்ம டீட்டெயிலாக நம்ம டிராயிங் போட்டே இருக்கும் நமக்கு. ஓகேங்களா? அந்த பிக்சரோட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம், அதையும் பாருங்கள். ஓகே, அப்போது பித் சென்ட்ரல் பார்ட் அவங்க என்ன கேட்குறாங்க? கேம்பியம் லேயர் கேட்குங்க. அப்போ கேம்பியம் லேயர் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள்? இன்னர் பார்க்குக்கும் இந்த சாபுட்டுக்கும் நடுவில் இருக்கார் அவர். ஓகேங்களா? இது இன்னர் பார்க்குக்கும் சாபுட்டுக்கும் நடுவில் இருக்கிறது தான் நமக்கு கேம்பியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இன் பிட்வீன் இன்னர் பார்க் அண்டு கேம்பியம் லேயர், இன்னர் பார்க் அண்டு சாபுட். ஓகே, ஆப்ஷன் B is the correct answer. Okay, in between inner bark to sapwood, it is known as cambium layer அப்படின்னு நாம சொல்லுவோம். Next, match the list 1 with list 2. Okay, species. Okay, with uses. ஓகேங்களா? and select the correct answer using quotes given the below. ஓகேங்களா? மரமும் அதோட யூசஸும் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ABCD போட்டுக்கலாம். இது கொஸ்டின் இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம பார்க்குறோம். பேபுல். ஓகேங்களா? ஸோ பேபுல் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு அக்ரிகல்ச்சர் டூல்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். பேபுல் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் டூல்ஸ் நம்ம பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். பென்டீக். ஓகேங்களா? பென்டீக் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபர்னிச்சர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், போட் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? அது எல்லாமே நமக்கு யூஸ் ஆகுது பென்டீக், டீக் வுட்னு சொல்லலாம். அப்போ இதில் வந்து நமக்கு போட்டும் வரலாம், ஃபர்னிச்சர் வரலாம். இதை நம்ம ஆப்ஷனில் வைப்போம். ஓகே, இந்த மல்பெரிஸ் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஓகே மல்பெரிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரிக்கெட் பேட்டு, ஓகேங்களா, இது எல்லாமே நமக்கு பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது வந்து மல்பெரிஸ். ஓகேங்களா? அதாவது டென்னிஸ் ரேக்கெட்ஸ் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த விளையாடக்கூடிய திங்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இந்த பிளேயிங் உடைய திங்ஸ் எல்லாம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மல்பெரிஸ் நம்ம பண்ணுவோம். அப்போ 1, அப்போ டிக்கு வந்து 1 நமக்கு. அப்போ டிக்கு 1 இருக்கணும், ஏக்கு வந்து 3 இருக்கணும். அப்போ யார் இருக்காங்க? ஆப்ஷன் பி தான் இருக்கார். அப்போ மீதி நமக்கு வந்து 2, 4. ஓகேங்களா? அப்போது 2, 4 அவங்க 2 பேரும் யார் இருக்காங்க அப்படின்னா எஸ். அப்போ பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வந்துருக்கு? பென்டிக்கு வந்து நமக்கு போட் பண்ணுறது நமக்கு யூஸ் ஆகுது. ஓகே, பென்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போட் பண்ண தான் யூஸ் ஆகுது. அடுத்து வந்து பிஜாசால். ஓகேங்களா? பிஜாசால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் பண்ணுறது நமக்கு யூஸ். அப்போ 32, 41 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ 2 இது ஒன்று 2 நமக்கு தெரியல அப்படின்னா எதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுன்னு பார்த்துக்கணும். பேபுல் வந்து அக்ரிகல்ச்சர் டூல்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். மல்பெரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி ஃபார் த பிளேயிங் திங்ஸ். ஓகேங்களா? அதாவது நமக்கு பேட்டு, இந்த டென்னிஸுடைய ராக்கெட்ஸ் அதெல்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது. ஓகே, எஸ். நெக்ஸ்ட். ஓகே, ஸோ மேட்ச் த லிஸ்ட் 1 disease of timber, list 2 effect and disease of the timber. அப்படி effect and disease அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? match the list 1 list 2 என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, எஸ் போலாங்களா? ஓகே, disease of timbers. ஓகே, அப்போ ட்ரை ராட், வெட் ராட், கிரே ராட் இதெல்லாம் வந்து disease of the timber அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? A B C D. இப்போ எனக்கு இந்த ட்ரை ராட் தெரியும், இந்த ஃபங்கஸ்னால அஃபெக்ட் பண்ணுறது நமக்கு வந்து ட்ரை ராட் பண்ணணும். அந்த சாப்வுட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே அந்த சாப்வுட் வந்து ஃபங்கஸ் பூரா அஃபெக்ட் பண்ணிடும், அப்படியே ஒயிட் பேச்சஸ் மாரி ஃபார்ம். அதுக்கு பேர் தான் நமக்கு ட்ரை ராட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஏக்கு வந்து 1 தான் நமக்கு ஃபங்கஸ் அஃபெக்ட் எடுத்து சாப்வுட். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிரே ராட், வெட் ராட். ஓகேங்களா? இந்த கிரே ராட், வெட் ராட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்கிறேன். இந்த ஒயிட் ராட் வந்து லிக்னியன் எஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா? அந்த ஃபங்கஸ் அஃபெக்டட் இன் லிக்னியன் வுட் அப்படின்னு சொல்லலாம். லிக்னியன் ஆஃப் தி டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி லிக்னியன் ஆஃப் தி வுட் டியூ டு த ஃபங்கல் அட்டாக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ டிக்கு வந்து 4 1 4. ஓகேங்களா? எங்கே இருக்காரு பாருங்க, 1 4. ஆப்ஷன் ஏ தான் நம்ம கரெக்டான ஆன்சர். மீதி நமக்கு என்ன வந்திருக்கும்? 3 2. ஓகேங்களா? ஏன்னா அந்த ட்ரை ராட் அப்படின்றது சாப்வுட் அஃபெக்ட் பண்ணுறது. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒயிட் ராட் அப்படின்ற ஒயிட் கலரில் இருக்குது, லிக்னியன் வந்து ஒயிட் கலரில் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லிக்னியன் அஃபெக்டட் பை தி ஒயிட் ராட் அப்படின்னு. அப்போ மீதி ரெண்டுமே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, ஸோ அப்போ கிரே ராட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி செல்லுலோஸ் ஆஃப் வுட் டியூ டு ஃபங்கஸ். செல்லுலோஸ் அஃபெக்ட் பண்ணுறது வந்து கிரே ராட். ஓகேங்களா? வெட் ராட் அப்படின்றது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெட் ரூட். வெட் ராட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் டியூ டு த வுட் ஃபைபர்ஸ் டியூ டு தி கெமிக்கல் டீகம்போஷன் ஆஃப் தி வுட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இது எதுவுமே நம்ம ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எதுவுமே நமக்கு இல்லை. பட் இந்த ட்ரை ராட் அப்படின்றது சாப்வுட் அஃபெக்ட் பண்ணுறது. ஓகேங்களா? ஒயிட் ராட் அப்படின்றது லிக்னியன் அஃபெக்ட் பண்ணுறது. ஓகே, எஸ். அப்போ 13 24 தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இந்த டிசீஸ் கேட்குறது, இந்த மரத்தை கொடுத்துட்டு இது வந்து இது என்ன மெட்டீரியல்ஸ், அதாவது இந்த மரத்துடைய மெட்டீரியல்ஸ் வந்து என்ன செய்யறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்குறது, ப்ளஸ் இதனுடைய இன்னர் பார்க் அவுட்டர் பார்க் கொஷின்ஸ் கேட்குறது. ஓகே, இந்த மெடுலரி ரேஸ் கேட்குறது, ஏஜ் ஆஃப் டிம்பர் எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஆனல் ரிங்ஸ் வச்சு கண்டுபிடிப்பீங்க. இதெல்லாம் ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பார்ட் 1ல, அதையும் பாருங்கள். ஓகே, எஸ். ஸோ மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் ஸ்டாண்டர்டு டிம்பர். ஓகேங்களா? சாரி, மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் ஸ்டாண்டர்டு டிம்பர். ஓகே,
ஸ்டாண்டர்ட் டிம்பர் குரூப் பி ஓகேங்களா குரூப் பின்னு கேட்குறீங்க ஓகே ஸோ அப்போது பாருங்கள் group B okay so இப்போ classified A B C D class A class B class B based on the modulus of elasticity class A அப்படின்றது greater than 1.25 பா ஓகேங்களா class B அப்படின்றது 1.25 அதாவது 1 இப்படி நமக்கு வரும் 0.98 to 1.25 நமக்கு வரும் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா less than 0.98 சில புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 0.56 இருந்து 0.98 வரலும் கொடுத்துருப்பாங்க சரிங்களா நோ ப்ராப்ளம் இப்படி கொடுத்தாலும் நமக்கு ஓகே தான் அப்போது கிளாஸ் ஏ பாருங்கள் கிளாஸ் ஏ நமக்கு என்ன சொல்லுது கிளாஸ் ஏ வந்து கிரேட்டர் தன் 1.25 அப்போ நமக்கு கிரேட்டர் தன் 1.25 நமக்கு கிளாஸ் பி பாருங்கள் 1லேருந்து 1.25 அப்ராக்சிமேட் எடுத்துக்கலாமா ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் மெகா நியூட்டன் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் நமக்கு வந்து யூனிட் ஓகேங்களா மெகா நியூட்டன் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் நமக்கு வந்து யூனிட் இது ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் இதை சில நேரத்தில் திரும்பி பண்ணுவாங்க மேட்ச் தி ஃபாலோயிங் கொடுத்துருவாங்க கிளாஸ் ஏ கிளாஸ் பி கிளாஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் தி ஃபாலோயிங்கில் கூட கொஸ்டின் கேட்கலாம் ஓகேங்களா எஸ் நெக்ஸ்ட் போகலாங்களா So this is the last question. Consider the following statement. Seasoning of timber results. So seasoning of timber அப்படின்னா நமக்கு என்ன மீனிங் நமக்கு ஸ்ட்ரென்த்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறது தான் நமக்கு ஓகேங்களா எல்லாமே நமக்கு இன்க்ரீசிங் தான் ஸோ இன்க்ரீசிங் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் தி டிம்பர் ஓகேங்களா ரிமூவல் ஆஃப் தி சாப்வுட்னு கூட சொல்லுவாங்க ஓகேங்களா ஸ்ட்ரென்த் ஓகேங்க சீசனிங் ஆஃப் டிம்பர் அப்படின்னா மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து ரிமூவல் ஆஃப் சாப்வுட் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்க ரிமூவல் ஆஃப் தி சாப்வுட் ஓகேங்களா ஹார்ட் வுட் நம்ம கொடுக்கணும் ஓகேங்களா ஹார்ட் வுட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டான வந்து வுட் நம்ம கொடுக்கணும் சரிங்களா அது ஹார்டு கிடையாது ஹெச்ஏஆர்டி ஹார்ட் வுட் ஓகேங்களா எஸ் நெக்ஸ்ட் ரிமூவல் ஆஃப் தி சாப்வுட்னு சொல்லலாம் சீசனிங் ஆஃப் டிம்பர் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் தி சாப்வுட்ன்றது இன்னொரு மீனிங் இருக்குது ஸோ இன்க்ரீஸிங் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் தி டிம்பர் கரெக்ட் இன்க்ரீஸிங் த டியூரபிலிட்டி ஆஃப் தி டிம்பர் கரெக்ட் ரிடியூஸ் த ரெசிலியன்ஸ் தப்பு ஓகே ரெசிலியன்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்க்ரீஸ் பண்ணணும் வாட் இஸ் மை ரெசிலியன்ஸ் நம்ம இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் ஓகேங்களா ஸ்ட்ரெயின் எனர்ஜியில் ரெசிலியன்ஸ் படிச்சிருக்கோம் இல்லைங்களா ரெக்கவரபிள் ஸ்ட்ரெயின் எனர்ஜி தான் ரெசிலியன்ஸ்னு சொல்லுவோம் சரிங்களா இப்போ லோட் அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் லிட்டில் பிட் ஸ்ரிங்க் ஆகும் மறுபடியும் ரோல் ரிலீஸ் பண்ணும்போது இட் கம் டு தி ஒரிஜினல் பொசிஷன் ஓகேங்களா அப்போ ரெசிலியன்ஸ் வந்து ரிடியூஸ் பண்ணாது நமக்கு ஓகேங்களா எஸ் increasing the dimension stability வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண சொல்லலாம் எஸ் கரெக்ட் ப்ராப்பர் டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும் டைமென்ஷன் ஸ்டெபிலிட்டி மீன்ஸ் ஹியர் டு அவாய்ட் தி வார்ப்பிங் கூட நம்ம சொல்லிக்கலாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஷேப்பில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதே ரெக்டாங்குலர் ஷேப்பில் தான் இருக்கணும் தடவை நீங்கள் லோட் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப் வந்து இப்படி சேஞ்ச் ஆகிறது ஓகேங்களா இப்படி சேஞ்ச் ஆகுறது இந்த மாதிரிலாம் இருக்கணும் டைமென்ஷன் ஸ்டெபிலிட்டி கொடுக்கணும் இது எல்லாமே சீசனிங் ஆஃப் டிம்பரில் வரக்கூடிய கான்செப்ட் ஓகேங்களா இதெல்லாம் வந்து சீசனிங் ஆஃப் டிம்பருடைய strengthening methods இதெல்லாம் நமக்கு increasing the strength durability increasing dimension stability அப்போ மூணு தப்புப்பா மூணுக்கு எல்லாத்தையும் தூக்கிடுங்க மீதி எல்லாத்தையும் ஆன்சர் கரெக்ட் அப்போ இதுலேயும் மூணு இருக்கு இதுலேயும் மூணு இருக்கு ஓகே ஏ தான் நமக்கு இல்லை ஓகே எஸ் ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா ஸோ இதுவரை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் பார்த்துருக்கோம் ஓகேங்களா 25 கொஸ்டினா எஸ் 1 மினிட் எஸ் கரெக்ட் 25 கொஸ்டின் பார்த்துருக்கோம் இதில் வந்து கம்பல்சரி பார்ட் 1 + பார்ட் 2 அதை வந்து கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின்ஸ் கம்பல்சரி கேட்பாங்க எந்த ஒரு ஆன்சரும் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஓகேங்களா ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது எல்லாமே புல்லட் கொஸ்டின் தான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் போட்டிருக்கோம் இதெல்லாம் கேட்கலாம் அப்படின்ற கொஸ்டின்ஸ் நம்ம வந்து எடுத்திருக்கோம் சரிங்களா இதோட பிடிஎஃப் ஃபைல் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணிடுறேன் ஓகேங்களா பாருங்கள் ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஸோ சிவில் விங்ஸ் ஸோ உங்களுக்கு தெரியும் என்னோட செல்ஃப் ஸ்டடி நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ இந்த டிஎன்பிசி ஏஇ 2025 முடிச்சதுக்கப்புறம் எனவே இந்த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோ முடிச்சிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் நம்ம படிக்க போகிறோம் ஓகேங்களா கான்செப்ட் நம்ம படிக்க போகிறோம் இதை முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஜேடிஓ ஓகேங்களா ஜேடிஓ சிலபஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சேம் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் அனலைசிஸ் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணுவோம் அதுக்கு ஒரு டைம் டேபிள் போடுவோம் ஓகேங்களா ஸோ இப்போ எக்ஸாம் வருதுன்னு போட்டு பேஸ் அந்த டைம் டேபிள் படி மறுபடியும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணுவோம் ஓகேங்களா எஸ் ஸோ ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க்யூ